நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பிரண்டையை வச்சுட்டு ஒரு பூச்சி விரட்டி கம் பயிரூக்கி எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூச்சி விரட்டி வந்து பார்த்திங்கன்னா, எறும்பு எந்த பூச்சியெல்லாம் தூக்கிட்டு போகுதோ, இந்த வெள்ளைப்பூச்சி, சாறு உறிஞ்சும் பூச்சி, குட்டி குட்டியாக இந்த க்ரீன் கலரில், கருப்பு கலரில், ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இந்த பூச்சியெல்லாம் எறும்பு தூக்கிட்டு போகும். அந்த எல்லா பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தும். ஒரு 10 நாளாவது அந்த பூச்சி தொல்லை இல்லாமல் நம்ம செடி வந்து இருக்கும். இதை நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப இந்த பூச்சி விரட்டி கொடுத்துட்டே இருக்கும்போது பூச்சி தொல்லை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் நம்ம செடிகளில். இது வந்து நம்ம எல்லா செடிக்கும் கொடுக்கலாம், பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம், எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். பச்சை மிளகாய், கொடி வகை காய்கள், தக்காளி எல்லாத்துக்குமே வந்து இதை நம்ம உபயோகிக்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு 300லேருந்து 350 கிராம் வரைக்கும் நம்ம வந்து இந்த பிரண்டையை வந்து எடுத்துக்கலாம். பிரண்டையை பிஞ்சு முத்தல் அப்படின்லாம் இல்லை, பிரண்டை ஒரு 350 கிராம் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுக்கு மேலே இந்த ஸ்பைடர் இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, இதுலேயே ஸ்பைடர் இருக்கே, இது எப்படி மித்த பூச்சி வராமல் காப்பாற்ற முடியும்னு. இது மேலே சர்ஃபேஸில் இருக்கிறது வேறு, அது உள்ளே இருக்கிற சாரோட எஃபெக்ட் அப்படிங்கிறது வேறு. இதுக்கு வந்து நம்ம ஒரு 350 கிராம் பிரண்டை எடுத்தாச்சு. நம்ம கையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைகளால் தொடுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து நான் வந்து ரைஸ் பியர் வச்சுருக்கேன். ரைஸ் பியர் அப்படிங்கிறது இந்த பழைய சாதத்தை, உப்பு போடாத பழைய சாதத்தை 2 மடங்கு தண்ணியில் 3 மடங்கு தண்ணி விட்டுட்டு ஒரு வாரம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ரைஸ் பியர். நான் வந்து என்னோடது ஒரு 15 நாள் இருக்கலாம். நல்லாவே அதில் வந்து புளிப்பு வாடை வருது, அந்த ஆல்கஹாலோட ஸ்மெல் வந்து நல்லாவே வருது. உங்கள்கிட்ட ரைஸ் பியர் இல்லை அப்படின்னா நீங்கள் மோர், நல்லா புளிச்ச மோரை பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் செஞ்சு ரைஸ் பியர் செஞ்சு அதுக்கப்புறமா கூட உபயோகிச்சுக்கலாம். எப்பயுமே வீட்டில் ரைஸ் பியர் இருந்தால் அந்த பூச்சி செடி வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த பிரண்டை இந்த மாதிரி நல்லா தட்டிடுவோம். நான் போன தடவை கட் பண்ணி போட்டேன், அதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. இப்படி தட்டி போடும்போது இன்னுமே கூட எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் நான் அந்த மாதிரி தட்டி தண்ணியில் போட்டிருக்கேன். நம்ம வந்து இதுக்கு வந்து ரைஸ் பியர் வந்து நான் ஒரு 600 ml எடுக்க போகிறேன். 1 லிட்டர் அளவு தண்ணி நம்ம பயன்படுத்தலாம். இந்த ரைஸ் பியர் நான் முதலே சொன்ன மாதிரி 15 நாள் ரைஸ் பியர், அதனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ரைஸ் பியர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கஸ் அட்டாக்கும் நம்ம செடிகளுக்கு வராது, பயிர் ஊக்கியாகவும் இது செயல்படும். நம்ம இதை இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், நல்ல செடி வந்து வளரும். இந்த ரைஸ் பியரே கூட ஒரு பூச்சி விரட்டி தான். இப்போ இந்த ரைஸ் பியரை 600 ml விட்டாச்சு. 1 லிட்டர் தண்ணி, 300லேருந்து 350 கிராம் பிரண்டை நல்லா இடித்து போட்டிருக்கோம். இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம். நல்லா ஒரு ஓவர் நைட்லேயே இது நல்லா ஒர்க் ஆகிடும். வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 48 மணி நேரம் கூட நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஓவர் நைட்டு தான் வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு நிழலான இடத்துல போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து இது அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி நல்லா நுரைச்சிக்கிட்டு நிற்கிது பாருங்கள். இது இப்போது இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை, சக்கையெல்லாம் நல்லா எடுத்துருங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு 2 மடங்கு சாதாரண தண்ணியோடையே கூட கலந்து நம்ம செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரலாம். ஒரு பங்கு இந்த பூச்சி விரட்டி ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு அதோடய கூட 2 மடங்கு தண்ணி கலந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு அந்த மொட்டுகள் இருக்கிற இடங்களில் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிடலாம். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் அந்த மொட்டுகள் மேலே தான் பூச்சி வரும். பூத்துருச்சுன்னா அந்த பூச்சி வந்து போயிடும். பட் ஸ்டில் வந்து நீங்கள் நல்ல அந்த மொட்டுகள் மேலே, இலைகள் மேலெல்லாம் அடித்து விடலாம். திரும்ப திரும்ப கேட்பீங்க ப்ரொப்போர்ஷன். 1 பங்கு அந்த கலவைக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பயிரூக்கியாகவும் செயல்படும். வளர்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு செடி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுகளுக்கும் கொடுத்துட்டு வரலாம், நல்லாவே வளரும். இன்றைக்கி வந்து ஒரு 11:30 போல் ஒரு பதிவு போட போகிறேன். அது வந்து வெண்டைக்காய் பிஞ்சிலே முத்தி போயிடுதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம், அதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.